நமக்கு பின்னாடி பேசுறதை பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னுடைய பிகினிங் ஸ்டேஜ். வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஆர்கே அருண் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன ட்ரெய்லர் ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா, பிரேக் டவுன் 1997 1997 வெளிவந்த பிரேக் டவுன் படத்தில் பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ரிலீஸாக இருக்க போட படம் தான் விடாமுயற்சி. அந்த படத்தோட ட்ரெய்லர் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் வரீங்கன்னா மறக்காமல் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி நினைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகிழ் திருமேனி இயக்கத்தில் ரொம்ப வருஷமாக தலை அஜித்தை வச்சு எடுக்க முடியாமல் எடுத்துக்கிட்டாங்க அந்த படம். அது சில பல டெக்னிக்கல் இஷ்யூனாலும் சில சினிமா கோளாறுனாலும் ரொம்ப டிலே ஆன படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் சொன்னாங்க. தலை அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப எதிர்பார்த்து ரொம்ப சேடான விஷயம். இப்போ கன்ஃபார்மாக பிப்ரவரி 6ஆம் தேதி வருதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த படத்தில் யாரெல்லாம் மெயின் ரோல் பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்தாலும் தெரியும். ட்ரெய்லர் கிட்டத்தட்ட ரன்னிங் டைம் 2 நிமிஷம் 23 செகண்ட் வருது சம்திங். அஜித்குமார், அர்ஜுன், த்ரிஷா, அரேவ், ரெகினா காஷ்லோ இந்த போன்ற ஏகப்பட்ட நட்சத்திரங்களை சினிமாவில் அது காட்டியிருப்பாங்க. பிரேக் டவுன் படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அந்த படத்தை பார்த்துருப்பீங்க. 1997 நடந்த இதே படம் தான். ஒரு ஸ்மக்லர் டீமுக்கும் ஒரு போலீஸ்காரங்களுக்கும் நடக்கிற ஒரு வாரில் சம்மந்தமே இல்லாமல் அவங்க லவ் பண்ணுற ஜோடியான நம்ம த்ரிஷா மாட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாட்டிக்கிட்ட நேரத்தில் அவங்க எப்படி தப்பிக்கிறாங்க, அதில் தலை அஜித் எந்த இடத்துல இன்டர்ஃபே ஆகிறாரு அப்படின்றது தான் படத்தோட ஸ்டோரியாக வச்சுருப்பாங்க மகிழ் திருமேனி அப்படின்றது நான் எதிர்பார்க்குறேன். சுப்புரா அலிராஜ் அவருடைய ப்ரொடெக்ஷனில் வந்திருக்கு. சினிமாகிராஃபி ஓம் பிரகாஷ் அவருடைய கிட்டத்தட்ட அந்த ஓம் பிரகாஷோடைய ஒளிப்பதிவு சொல்லி ஆகணும். ட்ரெய்லரில் பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு. ஏகப்பட்ட காட்சிகள் இருந்தாலுமே அதில் கிட்டத்தட்ட பிரேக் டவுன் அந்த ஹாலிவுட் படத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு காட்சிகளை சூப்பராக அதே சேனல்லையே அதே இதில் சூப்பராக பண்ணியிருக்காரு. அது நம்ம ட்ரெய்லரில் பார்த்தாலே தெரியுது. ஸ்ரீகாந்தோட எடிட் இந்த ட்ரெய்லரில் சூப்பராகவே காட்டியிருக்காங்க. அது நம்ம சொல்லி ஆகணும், அந்தளவுக்கு செமையாக இருக்குது. அனிருத்தோட இசை அது சொல்லி ஆகணும், வேறு லெவலில். அந்த சபரிக்கு அந்த பாடல் சூப்பராக இருந்துச்சு. அந்த பாடல்கள் கேட்டிருப்பீங்க. இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு உங்களுடைய கருத்து என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் பிப்ரவரி 6 வரைக்கும் வெயிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பாய் வியூவர்ஸ்.